இசப்பா நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 26. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஏசப்பா தன்னுடைய பிள்ளைகளை என்றைக்குமே அவமானப்படுத்த மாட்டாங்க. பிசாசானவன் சோதனை எடுத்துகிட்டு வரும்போதும் ஏசப்பா நம்ம தலையை எப்படி உயர்த்துவாங்கன்னா, அவர் பொறுமையாக இருந்து ஏற்ற வேலை வரும்போது நம்ம தலையை உயர்த்துவேன்னு சொல்லி ஏசப்பா நமக்கு இந்த நாளில் வாக்கு கொடுக்குறாங்க. நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் விசுவாசத்தை பற்றி கொண்டு ஏசப்பா நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி காத்திருந்து ஜெபிக்கணும். அப்போ நம்ம தலையை வெட்கப்பட்ட அதே தேசத்தில் உயர்த்துவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஏசப்பா நன்றி இந்த வார்த்தைக்காக. இது உங்கள் பிள்ளைகள் இடத்துல போய் பேசுவதாக. நீங்கள் யார் தலையை உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறீரோ அவர் தலையை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்துறேன், வெறுமையாக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் பர்ஸோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் பிளெஸ் யூ ஆல்.